கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஒரு சபையில் நல்ல போதகர் என்று அனைவராலும் போற்றப்பட்ட போதகர் தனது சபை விசுவாசிகளுக்கு நல்ல ஆழ்ந்த போதனைகளை ஆராய்ந்து போதித்து வந்தார். யாவருமே அவரது போதனைகளை விரும்பி கேட்பார்கள், ஆனால் அதன்படி வாழ்வதில்லை. இவ்வளவு அருமையான சத்திய வேத வார்த்தைகளை ஆராய்ந்து போதிக்கும் இந்த போதகரின் வார்த்தைக்கு அதன்படி ஏன் வாழ முடிவதில்லை? போதனைகளை விரும்பி கேட்கலாம், ஆனால் அதன்படி வாழ்வது என்பது மிகவும் கடினமாக தோன்றியது அனைவருக்கும். ஒரு குதிரைக்கு தேவை சரியாக ஓட சொல்லும் போதனை அல்ல. குதிரையை நன்றாக நடத்த அதன் பாதையில் ஓடு என்றால் ஓடாது. அது அந்த அருமையான குதிரையை ஓட வைக்கும் ஒரு நல்ல ஓட்டுநர் மிக அவசியம். ஜென்ம பழைய சுபாவத்திலிருந்து விடுபட்டு நல்ல வாழ்க்கை வாழ சத்தியங்கள் போதனைகள் மூலம் அவனை விடுபட வைத்து வெளியே கொண்டு வருவது மிக கடினம். குதிரை போன்ற வேகமுள்ள பழைய ஜென்ம சுபாவமுள்ள மனிதன் இருதயத்தை அதை எடுத்து விட்டு நல்ல மனிதனாக ஆண்டு நடத்த வல்லவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. நம்மை பாவ சாப உலகில் சேற்றிலிருந்து மீட்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே நமக்கு தந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவரை உலக இரட்சகர் ஒருவருடைய உள்ளத்திற்குள் வராத நிலையில் எத்தனை தலை சிறந்த போதனைகள் வந்தாலும் மனம் மாறுதல் அடைவது மிக கடினம். பாழான வறண்ட நிலமான இருதயத்தை நல்ல நிலமாக மாற்ற வேண்டும். அந்த நல்ல நிலத்தில் மட்டுமே தரமான விதைகள் விதைத்தாலும் கனிகளும் அதனுடைய பலனை தரும். நல்ல போதகர்கள் நல்ல சபைகள் மூலமாக நல்ல பிரசங்கங்கள் மூலமாக நல்ல வழி நடத்த உதவுகிறது. உண்மைதான். ஒரு மனிதனின் மன மாற்றத்திற்கு தேவை முதலாவது ரட்சிப்பு. அவனை ஆண்டு கொண்டு வழி நடத்த இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவை. உண்மையான மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு பெற்ற நிச்சயம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. இவர்களையே இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஆமேன். God bless you.